Hi friends, welcome to Happy Family Vlog. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நான் கிறிஸ்மஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன்னு ஒரு வீடியோ போட்டுருந்தேன். அத என்னென்ன saree எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நான் என்னென்ன saree எடுத்துர்க்கேன் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் நான் என்ன saree எடுத்துர்ப்பேன்னு கெஸ் பண்ணுங்க அப்படினு. நிறைய பேர் கரெக்ட்டா கெஸ் பண்ணிருந்தீங்க. இப்போ ஒவ்வொண்ணா நம்ம எந்த சாரிங்கறத பார்க்கலாம். நம்ம என்ன சாரின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டருக்கு விஷ் பண்ணிரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு டிசம்பர் 9 வெட்டிங் ஆனிவர்சரி. அவங்க பேர் முத்துலட்சுமி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் செந்தில். ஓகே சிஸ்டர், உங்களுக்கு ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி ரெண்டு பேருமே எப்பவுமே சந்தோஷமா வாழணும். பிரதர் உங்களுக்கும் சொல்லிக்கிறேன், செந்தில்ங்கிற பிரதர் ரெண்டு பேருக்குமே விஷ் பண்றேன். ரெண்டு பேருமே ரொம்ப நாள் சந்தோஷமா இருங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல சண்டை வர்றது சகஜம்தான். சண்டை போடாமலே இருக்காங்க அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. சண்டை வர்றதுதான். அதுக்கப்புறம் நல்லபடியா சேர்ந்து இருங்க. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம இப்ப என்ன சாரிங்கிறத பார்க்கலாம். நான் 3 சாரி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்னொன்னா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன சாரி வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த சாரியுமே நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதாவது இது எல்லோ கலர், அதுக்கப்புறம் எல்லோ சொல்ல முடியாது, கோல்டு கொஞ்சம் எல்லோ மிக்ஸ் ஆன மாதிரி. அதுல ஆஷ் கலர்ல பிளவுஸ் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு இதுல கண்டிப்பா நம்ம எம்ப்ராய்டிங் இல்ல ஆரி ஒர்க் ஏதாவது ஒண்ணு வச்சுதான் தைக்க முடியும். ஏன்னா பிளெயின் பிளவுஸ். இதுக்கு பிளெயினா பாத்தீங்க அப்படின்னா நான் சாரி ஃபுல்லாமே ஓபன் பண்ணி காமிக்கிறேன். என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கடையில தான் அவங்க மடிச்சிருவாங்க. நம்மளுக்கு மடிக்கிறது கொஞ்சம் சிரமம், அதனாலதான் ஓபன் பண்றது கஷ்டம். இந்த சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வித்தியாசமா கலர் காம்பினேஷனா இருந்துச்சு. நல்லா கொஞ்சம் டீசென்டான கலர் மாதிரி இருந்துச்சு. உடுத்தா நல்லா இருக்கும். நம்ம பிளவுஸ்ல இந்த கோல்டன் கலர் மாதிரி வர்ற மாதிரி நம்மளுக்கு அந்த பிளெயின் பிளவுஸ்ல ஒரு எம்ப்ராய்டிங் வச்சு போட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். எனக்கு இந்த சாரி கடையில பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன அப்படின்னா இப்போ அவங்க சாரி ஓபன் பண்ணி காமிப்பாங்க. காமிக்கும் போது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அதை எடுங்க, அந்த சாரி எடுங்க, ஓபன் பண்ணுங்க, இது விரிச்சு காமிங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது நம்மளுக்கு மேல பார்த்தாலே தெரிஞ்சிரும் டபுள் கலர் இது இப்படிதான் இருக்கும்ட்டு. நம்மளுக்கு இப்போ இந்த சாரியை நீங்க எடுத்துக்கோங்க, இவ்வளவுதான், இப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும் போது நம்மளுக்கு இதுதான் பாடி ஃபுல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முந்தானையில பாத்தீங்கன்னா இப்படி வரும்னு சொல்லுவாங்க. இது இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிரும். ஆனா ஃபுல்லா விரிச்சு காமிங்க, அது ஓபன் பண்ணி காமிங்க, நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கணும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தயவு செய்து சொல்லாதீங்க. அவங்களும் பாவம் தானே, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல அவ்வளவும் திரும்ப மடிச்சு வைக்கணும். உண்மையாவே நான் அப்படி சொல்லவே மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவேன். அவங்களே ஓபன் பண்ணி காமிக்கும் போது வேண்டாம் அப்படின்றேன். ஏன்னா நம்மளுக்கு குறிப்பிட்ட சாரி பிடிக்கும், நீங்க ஓபன் பண்ணாதீங்க, இது பிடிக்கல அப்படின்னு நிப்பாட்டிருங்க அப்படின்றேன். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச சாரி மட்டும் கொஞ்சம் ஓபன் பண்ணி, ஏன்னா நம்மளுக்கு டேமேஜ் கண்டிப்பா பார்க்கணும். இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சாரியில இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி சரி வேண்டாம், ஓபன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மடிச்சு வச்சு கொண்டு வந்துட்டேன். அது எதுனா டேமேஜுக்கு மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச சாரியை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். இது தெரியாம நான் அப்படியே மடிச்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த சாரி ஃபுல்லா உள்ள இத்து போய் இருந்துச்சு. அதனால நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி காமிக்க சொல்லுங்க. மத்தபடி எல்லா சாரியுமே ஓபன் பண்ணி காமிச்சு அப்புறம் வேண்டாம் அப்படின்னு போட்டுட்டு வர்றது தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா நானுமே உண்மையா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையாவே இது உடுத்தா நல்லா ரிச்சா இருக்கும். கோல்டன் கலர்ல ஆஷ் கலர், டிஃப்ரெண்டா இருக்குல்ல கலர். ஓகே, நெக்ஸ்ட் சாரி பார்ப்போம். நெக்ஸ்ட் சாரி பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலருமே சொல்லியிருந்தீங்க. அதாவது ப்ளூ கலர்ல இது பர்பிள் கலர்னு இப்ப சொல்றாங்க, கத்திரிப்பு கலர் நம்ம சொல்லுவோம், வாடாமல்லி கலர் எப்படினாலும் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டார்க் ப்ளூ, அதாவது ஃபுல்லாவுமே ப்ளூ கலர், அதுல கோல்டன் கலர் வருது. அதுல பாத்தீங்கன்னா பார்டர் நம்மளுக்கு இந்த மாதிரி வயலட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதான் பர்பிள் கலர் இப்ப சொல்றீங்களா, பர்பிள் அந்த கலர். இதுல நம்மளுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளெயினா பிளவுஸ் பிளெயினா கொடுத்துருக்காங்க. இதுலயுமே நம்ம கண்டிப்பா ஒர்க் வைக்கணும். ஆனா எனக்கு இப்ப ஆரி ஒர்க் பண்றதுல ஐடியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது எல்லாமே ஒரு ட்ரெண்ட் தான். ஆரி ஒர்க்கோ எல்லாமே கொஞ்ச நாள் நம்ம போடுவோம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேண்டாங்கிற மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஆரி ஒர்க் நம்ம ஒரு இது முடிஞ்சிருச்சு. இன்னும் இது எம்ப்ராய்டிங் வைக்கலாம் அப்படின்ட்டு தான் எனக்கு ஐடியா. அதுவுமே நல்லா இருக்கும். எம்ப்ராய்டிங் வச்சாலுமே சூப்பரா நீட்டா இருக்கும். அது நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்குமே எடுத்துட்டு போகலாம். இப்ப ஆரி ஒர்க்னா நல்லா கிராண்டா ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது நல்லா இருக்கும். இது நம்மளுக்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் இந்த மாதிரி இருக்கும்போது. இன்னொன்னு சாரியுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நீட்டா சிம்பிளா இருக்கு. இதுல கொண்டு ஹெவியா ஆரி ஒர்க் கொடுத்தாலும் நல்லா இருக்காது. இதான் ஃப்ரெண்ட்ஸ், பாத்துக்கோங்க. இந்த சாரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஃபுல்லாவே முந்தானியில பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி கம்மியா இப்படி லாவெண்டர் கலர்ல ஃபுல்லா முந்தானி வந்திருக்கு.
இதுவுமே நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இந்த சாரி நல்லா இருக்குக்கா. நான் உடுத்து காமிச்சல ஒரு 4-5 சாரி செலக்ட் பண்ணிட்டு உடுத்தேன். அதுல ஒரு 3 சாரி எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் சாரி பார்க்கலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்து வந்து இந்த 2 சாரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நான் பிடிச்சி எடுத்தது இந்த சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொன்னீங்க, அக்கா கண்டிப்பா நீங்க சாரி ரேகா சிஸ்டர் உங்களை நான் மெயினா சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட இப்போ ரேகா சிஸ்டர் எதுக்கு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, என்னோட ஒவ்வொரு வீடியோலயும் அவங்களோட கமெண்ட் இருக்கும். அதே மாதிரி என்னை பத்தி கரெக்டா சொல்லுவாங்க. நீங்க கண்டிப்பா இது எடுக்காம வந்திருக்க மாட்டீங்க ஜோதி அப்படின்னாங்க. கண்டிப்பா ரேகா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி தான் நான் இந்த சாரி எடுத்திருக்கேன். இப்ப என்ன சாரின்னு பார்க்கலாம். இந்த சாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி சொல்லன்னு தெரியல. இது வந்து ட்ரெடிஷனல் மாடல்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது யார் உடுத்தாலுமே நல்லா இருக்கும். நல்லா கலரா இருக்கவங்க உடுத்தாலும் நல்லா இருக்கும், கலர் கம்மியா இருக்கவங்க உடுத்தாலும் நல்லா இருக்கும். இது யார் உடுத்தாலும் அவங்களுக்கு சூட் ஆகும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி எடுத்த சாரி. இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவுமே நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வருது. சாரி ஃபுல்லாவுமே லைட் புட்டானா கொடுத்துருக்காங்க. முந்தானி அப்படி இருக்குங்க. இது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கலர்ல நான் பட்டுப்பாவோட எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வந்துச்சு. அது அழகா இருக்கும். அந்த கலரே வந்து ஒரு இது ஃபுல்லாவுமே முந்தான ஃபுல்லாவுமே இது வந்து பட்டு ஜருக. ஃபுல்லா முந்தானி ஃபுல்லாவுமே ஜருக. நல்லா இருக்குல்ல, நீட்டா சிம்பிளா இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சாரி. இதுல 3 சாரியில வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த சாரி. இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்படி பிளெயினா கொடுத்துருக்காங்க. பிளெயினா அதுல பார்டர் வச்சு வருது. இது நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவும் தைச்சுக்கலாம், இல்ல எல்போ வரைக்கும் தைச்சுக்கலாம். எப்படி போட்டாலும் இது அழகா தான் இருக்கும். இது வந்து 3வது சாரி. இதுல வந்து எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் சாரி இதுதான். உங்களுக்கு இந்த 3 சாரியில எது பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நீங்க எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்துட்டீங்களா, சாரி வந்து என்ன கலர்ல எடுத்திருக்கீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.